தம்பி, கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு. பெண்களும் பாலியல் குற்றம் பண்ணவங்களுக்கும் எதிராக குற்ற உணர்வு நீங்கள் ஈடுபட்டக்கூடாதுங்கிறதுக்காக இளைஞர்களா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிடுவீங்களோ நினச்சி வராங்க. நானும் போலீஸ் வந்தோடனே ஏதோ நம்மளை அரெஸ்ட் பண்ண வராங்க போலுக்கு, ஏதோ படிச்சீங்க போலுக்கு அப்படின்னு நினச்சா கடைசியாக இல்லைண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டி என்கிட்ட சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசுறது அனுமதி கேட்டாங்க. கொடுத்தேன், பேசினாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஈடுபடுவீங்களா? ஏன்னா நம்ம இன்னொரு ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம மைனஸ் எல்லாம் ஈடுபடுத்துறதுனால நம்ம இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுறதுக்கான சூழல் நமக்கு கிடைக்காது. அதான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான பெஸ்ட் மெடிசன் இதுதான். நமக்கு பெண்களை பற்றி நினைப்பு குறைவா வரும். ஏன்னா வீரம் 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 வீரம்னு வரும்போது என்ன செய்யாது, அது அடிபட்டு போகும். பெண்ணியல் காதல் பாலியல் துன்புறுத்தலுக்கு அடிபட்டு போகும். இதே மிஞ்சி நீ செஞ்சியன்னா சட்டம் நம்மள ஒன்றும் விட, சட்டம் யாரையும் என்ன செய்யாது, விடாது. சட்டத்தையும் சொல்கிறேன், அவங்க சொன்ன விழிப்புணர்வை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா குழந்தைகள் தெரியாது இல்லையா, பாலியல் கூட என்ன தெரியும். குழந்தைகளுக்கும் பையமாக இருக்கும். நீங்களும் இருக்கிறீங்க, நீங்களும் ஹோமோசெக்ஸில் ஈடுபடுக்க வாய்ப்பு இருக்குது. பையன் இதுக்கு ஈடுபடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால யாரை என்ன செய்யாத, டச் பண்ணி உடம்ப டச் பண்ணி என்ன செய்யக்கூடாது, நாம ஈடுபடக்கூடாது. ஆணுக்கு அனுமதி இல்லாமல் சின்ன பிள்ளைகள் தொட்டாலும் குற்றம்தான். பெண்கள் அதே பெண்ணை அவளுக்கு விருப்பம் இல்லாமல் தொட்டா அதுவும் என்னது, பாலியல் வன்கொடுமை தான். ரெண்டும் சேர்த்தா சொல்றாங்க. 12 வயசுக்கு உள்ள சிறுமிய நீ பாலியல் வன்கொடுமை ஏதாவது செஞ்சா, 12 வயசுக்குள்ள பிள்ளை ஏதாவது நீ நோண்டினா, கிடச்சி நோண்டினா 12 வருஷம் மரண தண்டனை. மேக்சிமம் என்னது புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலாக இருக்கணும். வெளியே என்ன செய்ய முடியாது, விளையாடு பிளேயர் ஒன்றும் விட மாட்டான். பிளேயர் நல்ல உடம்புக்கு நல்லா குத்தி போடாம போட்டு பார்த்துக்கோங்க. 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைத்தால் 2 ஆண்டு தரணும். அது நமக்கு தேவையில்லை. பாலியல் வன்கொடுமை எதையாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சோன்னா 14 ஆண்டு என்னது கடுங்காவல் தண்டனை. மீண்டும் ஒருத்தன் திருப்பி ஒருக்கா மாட்டியாச்சு, பாட்டுக்காரன் அவங்க இருக்கா கிடையாது வேற, திருப்பி அவன் ஏதாவது செஞ்சா அடுத்த என்னது ஆயுள் அல்லது மரண தண்டனை. ஒரு தப்ப செஞ்சு திருப்பி தப்பு செஞ்சான். வாரேன். உங்களுக்கு பெண்களை பின்தொடர்ந்தால் போங்களா, பெண்களை தொடர்ந்தால் 5 ஆண்டு உள்ள போனோம். பிடிச்சிருக்கு லேசா அந்த மோப்பம் பிடிச்சி நாய் மாதிரி 3 போறோம், மோப்பம் பிடிச்சோம் 5 years கேரண்டியா. ஜாமீன் கிடையாது. இதுக்கு என்ன செய்யாது, அந்த பொருளை எனக்கு பின்னாடி வரான்னு சொல்லிட்டா நீ ஜாமீன் கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தது நெருங்கிய உறவினர் அதிகாரம் மிக்கிறவங்க பலாத்காரம். நான் ஃப்ரெண்ட், எனக்கு சொந்தக்காரன், நான் ஆபீஸ்ல நான் பெரிய ஏஇயா இருக்கேன், ஏஓ இருக்கேன், எனக்குன்னு சொல்லி அங்க உள்ள ஏதாவது நோண்டுறேன், அது என்னது ஆயுளுக்கும் செற. கூட்டு பலாத்காரம், மைனர் சிறுமி பலாத்காரம். கூட்டு பலாத்காரம் தெரியுங்களா, ஏதாவது பொண்ணு வசமா கிடைக்கும், 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவான். ஏன்னா அது நமக்கு எமோஷனல்ல ஏதாவது ஒரு இதுல செய்யறது, அதெல்லாம் செய்தா ஆயுள் தண்டனை. இப்படி நமக்கு எல்லாம் தண்டனை விவரம் நினைச்சிருக்கு, விவரமா கொடுத்துருக்கு. நம்ம பெண்கள் பிடிக்கதான் செய்யும். அவ பண்ண என்ன செய்யு கேட்குறீங்களா, ஏன் அவ பண்ற என்ன பண்ற, ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, நீ என்ன பண்ண, நீயே லவ் பண்ணுவா. ஆனா 18 வயசு கீழே இருக்கும், நீ கூட்டிட்டு ஓடிட்டு நினைச்சுக்கா, அதுவும் ஜெயில் தான். தெரிஞ்சா எனக்கு கூட பேசுறேன், என்னோட பழகுனா, நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னா, அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா அவளுக்கு வயசு என்ன வரல, 18 வரல, நீ உள்ள வெளியே லாந்த முடியாது. தெரிஞ்சா அதனால பிடிச்சிருந்து சொல்லிட்டு என்ன செய்ய, 18 வயசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நீங்க எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது, எந்த முடிவும் 18 வயசுக்குள்ள எடுத்துடக்கூடாது. பார்த்துக்க வேண்டாம், பாப்பம் இல்லை, கண்டுதானே இருக்கு, அதனால பின்னே பார்த்துக்க, அது தப்பு இல்லை. எதுவும் செய்திடாத, சட்டம் உள்ள ஒன்றை நிச்சயாது விடாது. புரிஞ்சா தம்பி? சரி, அதனால ஒழுங்கா இருந்துக்கிடுங்க. நம்ம ஒரு பிளேயர், நமக்கும் லேடிஸ் இருக்கு, ஆண்கள் இருக்கா, பெண்கள் இருக்காங்க, நிறைய டீம் எல்லாம் இருக்குல்ல. நம்ம பெண்கள் டீம் எல்லாம் இருக்குன்னா நம்மளும் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம விளையாடுற மாதிரி இப்போ நமக்கு லேடிஸ் ஜென்ஸ் 2 டீம் இருந்துல, 2 டீமும் பாதுகாப்பாக தான் இருந்தது. பாதுகாப்பில் ஒரு குறை இல்லை. இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் சக பிளேயர் விளையாடும்போது நீங்களும் என்ன செய்யணும், அவங்க உணர்வுகளுக்கு மதித்து அவங்கள விளையாட விடணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்கள் சகோதரியாக எடுத்துக்கலாம், பெண்கள் வெளியே வருவதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிராமத்தில் ரொம்ப குறவு. அவங்க வேலை செய்கிறதும் கஷ்டப்பட்டு படித்து எடுத்து முன்னுக்கு வராங்க. நம்ம பிள்ளைங்க இப்போ பேப்பர்லாம் டிவிலலாம் பார்க்குறீங்களா, நிறைய பிள்ளை விளையாடுது, நிறைய டீம் விளையாடுதுல, லேடிஸ் டீம்லாம் டிவிலலாம் வருதுல்ல, ஃபோன்லலாம் வருதுல்ல. அது காரணம் என்ன, நம்ம ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்து பெண்களும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி விளையாட்டில் நம்ம அசோசியேஷன், நம்ம கவர்மெண்ட் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க.
புரிஞ்சா? அப்போ அந்த பெண்களை நாம் என்ன செய்யணும், வேற வெளியே ஃபீல்டுக்கு வரக்கூடிய பெண்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். மாறாக அவங்களை துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்த என்ன செய்யக்கூடாது கூடாது. அது நமக்கு நம்ம விளையாடுற ஃபீல்டு, நம்ம விளையாடுற ஃபீல்டு இல்லை, அதை நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆகும். புரிஞ்சா? ஆனால் அது செய்யக்கூடாது. நம்ம டீம் வச்சிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷார்ப்பான ஆளுகள். அவங்க வீக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, காமத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. காமத்துக்காக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்களும் அதுக்கு உடந்தையும் போகக்கூடாது. இப்போ எத்தனையோ ஒரு டீம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா மிக கவனமாக இருக்கணும். மிக மிக என்ன செய்யணும், பெண்கள் டீம் வச்சுருக்கோம், ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்கிடுவான். எப்பேற்பட்ட கஜகால கில்லாடியும் இல்லை மாட்டியிருக்கான். இதில் இந்த பெண்கள் பாலியல் பிரச்சனையில் பெரிய கில்லாடி. அதே மாதிரி முனிவர்கள் இருக்காங்களா, அவங்களையே தவத்தை கலைக்கணும்னா யாரை கொண்டு வந்துடுவான், பெண்கள் ரம்பை ஊர்வசி கொண்டு தவத்தை கலைச்சு அவங்களுக்கு முகத்தை கொண்டுருவான். இப்போ நம்ம ஏமாத்திரம் சாதா மனுஷன், நமக்குள்ள எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கும். இதை கட்டுப்படுத்தல பெண்கள். ஏன்னா பிள்ளை சுற்றி பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுட்டு நம்ம டான்ஸ் ஆடிட்டோம், டப்பா நமக்கு என்ன செய்யும், நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும், ஜெயில் தான். அது வயசு வித்தியாசம் என்ன செய்யாது, இதுக்கு கிடையாது. இது கரெக்டாக இருந்தால் மட்டும் சாத்தியம். ஏன்னா பெண்கள் வந்து நம்மளை நம்பி வருவாங்க. அவர் ரவி அண்ணன் இருக்காங்க, நல்ல கோச்சு, நமக்கு இதை வேலை வாங்கி தருவார், நல்ல என்ன செய்வார், வேலை வாங்கி தருவார், நமக்கு ஸ்டேட் வாங்கி தருவார். புரிஞ்சா? இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நல்ல படிக்க அப்பா வாங்கி தருவார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வரக்கூடிய இதுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, தீய சக்தி பயன்படுத்திடக்கூடாது. பயன்படுத்தினா என்ன செய்யும், அது பாவம் விடுமா. பெண்கள் வந்து நெருப்புக்கு சமம். நெருப்பு தான் பெண்கள். நீ தொட்டா மோனை பற்றிக்கணும், நீ அவுட்டு. இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். கிடச்சி நினைச்சக்கூடாது. ஒரு சின்ன சுய இன்பத்துக்காக, சின்ன ஒரு இன்பத்துக்காக நம்ம இந்த வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, தீர்த்தக்கூடாது. அப்படி தீர்த்தா நம்ம இந்த ஃபீல்டே தீர்ந்து போவோம். கபடி ஃபீல்டு என்ன செய்யும், தீர்ந்து போவோம். நீங்கள் கவனமாக இருப்பீங்களா? நம்ம அசோசியேஷன் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பெண்கள் வந்து இப்போ வெளியே வராங்களா தம்பி? பெண்கள் வெளியே வராங்களா? எவ்வளோ சிரமத்துக்கு இடத்துல வராங்க. நல்லா தான் டீம் வச்சுருந்தேன், இந்த லேடிஸ் டீம் வச்சுருந்தேன். எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னே தெரியும். அவ்வளோ எங்கேருந்து ஆரம்பிக்காங்க, கீழே இருந்து படிக்க காலேஜில் ஸ்கூலில் இருந்தே அவங்களுக்கு என்ன செய்யுது, தொந்தரவாக. ஒரு அழகான பெண் இருந்துட்டா ஒருத்தன் விடமாட்டான்ல. அப்போ எங்கே இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு டார்ச்சர் ஆரம்பிக்குப்பார். இதை டார்ச்சர் ஆரம்பித்து விளையாட வந்து கொடுக்கறதுல கூட்டிகிட்டு வரவன் இருக்கான், கோச் இருக்கான், இதை டீம் கூப்பிட்டு போகிற மேனேஜர்னு ஒருத்தன் இருக்கான். புரிஞ்சா? இதை தாண்டி அது ஸ்கூலு, காலேஜு, கிளப்பு இதெல்லாம் தாண்டி அது வரும்போது எவ்வளவு ஒரு ஒரு துன்பத்தை அனுப்பிச்சு வரும் தெரியுமா? நம்ம அதில் நினைச்சக்கூடாது. அதான் எப்போவுமே ஒரு டீம் வச்சுருக்கோம்ல, என்ன மாதிரி இருக்கு, என்ன நான் எல்லாம் இருக்கேன்னா, நான் ரொம்ப வெளிப்படையாக இருப்பேன், சுதந்திரமாக இருப்பேன், நேர்மையை கடைப்பிடிப்பேன், ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பெண்கள் டீம் வைக்க முடியும். இதில் ஒன்று தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஏதாவது ஒன்று குறை இருந்தாலும் நம்ம ஒருத்தரும் பார்க்கலையே, பிள்ளைகள் ஒன்றும் இல்லை பார்க்கலையே அப்படின்னு வச்சு நான் லேசான ஒன்றரை வச்சுக்கா, யார் பார்த்துட்டு இருக்கா? எவனும் தப்ப முடியாது உலகத்துல இருந்து. இந்த உலகத்துல இருந்து சட்டத்துல இருந்து தப்புனாலும் கடவுள்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, அங்கே கணக்கு கொடுத்தாங்கன்னா ஓட முடியாது. நிறைய டீம்கள் இருக்கு, நானும் பார்க்கத்தான் லேடிஸ் டீம் என்ன இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல சந்தோஷம் தான். நமக்கு வேலை வாரதில் ஒன்றும் சந்தோஷம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும், கோச்சுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும், டீம் கூட்டு போகிறவங்க மனநிலை எப்படி தெரியும், அசோசியேஷன் எப்படி மனநிலை தெரியும், கூட விளையாட சக பிள்ளையர் இருக்கான்ல, இவங்கெல்லாம் இத்தனை பேர் சேர்ந்து அவங்க இந்த பெண்களை நோக்கி போராடணும். பெண்களை நோக்கி என்ன செய்வானுவ டார்ச்சர். அதுகளை மிஞ்சி அது நிற்கணும். அதுக்கு யார் கூட இருப்பா? ஆண்டவன் கூட இருப்பான். அதான் நெருப்பு. தொட்டுட்டான் மோன பஸ்மம்.